ஹாய் கைஸ், பிரியோவோட த ஸ்பாட்லைட்டில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான இன்ஸ்பைரிங்கான ஒரு லைஃப் ஜேர்னி தான் பார்க்க போகிறோம். அது யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா சோப்ரா. இவங்க வேர்ல்ட் லெவலில் பயங்கர ஃபேமஸான போல்டான ஒரு பர்சனாலிட்டி. இவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிலாம் கிடையாது. 1980களில் எல்லார் வீடுகள்லேயும் டிவிங்கிற கான்செப்டே கிடையாது. சினிமாங்கிற கல்ச்சரும் அவ்வளோ ஒன்றும் பாப்புலர் கிடையாது. அந்த மாதிரி டைமில் நாடகங்கள் மட்டும்தான் வந்துட்டு ரொம்ப பாப்புலராக இருந்த விஷயம். ஸோ 1982 ஜூலை 18 வந்துட்டு பிரியங்கா சோப்ரா பிறக்கிறாங்க. அவங்களோட அப்பா அம்மா வந்துட்டு மிலிட்ரியில் மருத்துவர்களாக பண்ணி போயிருந்தவங்க. ஸோ வந்துட்டு டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி, டெடிகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவே சின்ன வயசுலேயே வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் மூவ் ஆகிட்டே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் இருந்திருக்கு. டெல்லி, லக்னோ மாதிரி பல நார்த் சைடில் மாறி மாறி அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, என்ன ஒரு தனிப்பட்ட சிட்டி உருவாக்கியிருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லா சிட்டிஸும் சேர்ந்து தான் என்ன உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அந்த 1990களில் நடுவில் வந்துட்டு அமெரிக்கா போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அவங்க வந்துட்டு ஃபேமிலியாக அமெரிக்கா போகிறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு பள்ளியில் சேர்ந்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அதுதான் புதுசு. அண்ட் அவங்களோட ஆக்சென்ட்டாக இருக்கட்டும், அண்ட் அவங்களோட கலர் டிஸ்கிரிமினேஷன், ரேசிசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்கூலில் வந்துட்டு பிரியங்கா சோப்ராவை புல்லியும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட உருவத்தை வச்சு கேலி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை க்ரோ த்ரூ பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்திருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, இது எல்லாத்தையுமே விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்துட்டு டிப்ரெஸ்டும் ஆகியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து மறுபடியும் இந்தியா வராங்க. இந்தியாவில் வந்துட்டு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட தான் வராங்க. ஆனால் டெஸ்டினி வந்து அவங்கள வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா சோப்ராவோட ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஃபெமன் மிஸ் வேர்ல்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு பிரியங்கா சோப்ரா மறுபடியும் அதில் போயிட்டு சும்மா ஒரு ட்ரை தானே பண்ண போகிறோம், லைக் கிடைச்சா கிடைக்குது, இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸில் தான் உள்ளே போயிருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து அவங்க செலக்ட் ஆகுறாங்க. அண்ட் இவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, லைக் புல்லி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டேட் மாறுறதுனால பீப்புளோட அடாப்ட் பண்ணுறது, அண்ட் ஆல்ரெடி உருவக்கேலி, இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு அவங்கள செதுக்கியிருக்குன்னே சொல்லலாம். ஒரு இடத்துல கூட கிவ் அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக விட்டுறாமல் மறுபடியும் கம்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பிரியங்கா சோப்ரா இவ்வளோ போல்டாக இருக்காங்க, அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறையாவே இருக்குது. அதனால தான் இவங்க இவ்வளோ ஒரு போல்டான ஒரு பெண்மணியாக மாறுறாங்க. அதை தொடர்ந்து ஃபெமன் மிஸ் வேர்ல்டில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் வந்துட்டு ரன்னரப் ஆகுறாங்க. அண்டு செகண்டாக வந்துட்டு மிஸ் வேர்ல்ட் 2000 வந்துட்டு வருது. அதுலேயும் வந்துட்டு கலந்துக்கிறாங்க. ஸோ ஃபைனலிஸ்டாகவும் ஆகிடுறாங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் நடக்க ஆரம்பிக்குது. அமெரிக்காவில் வந்துட்டு நிறையா வேர்ல்ட் லெவலில் பயங்கரமான பியூட்டிஸ்லாம் வராங்க. அங்கே நம்ம பிரியங்கா சோப்ராவும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் நிறையா விஷயங்களை வந்துட்டு போல்டாக வந்துட்டு ப்ரெசென்ட்டும் பண்ணுறாங்க. ஜட்ஜஸ்க்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சதுனால மிஸ் வேர்ல்ட் 2000ஓட பட்டம் வந்துட்டு பிரியங்கா அவங்களுக்கு அளிக்கப்படுது. மிஸ் வேர்ல்ட் டைட்டிலுக்கு பிறகு பிரியங்கா சோப்ராவோட வாழ்க்கையே மாறுது. அவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வர ஆரம்பிக்குது. மேகசின், நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. அதில் ஒன்று தான் ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி. நடிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. அண்டு இதில் வந்துட்டு இன்னொரு ப்ராப்ளமும் வருது. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நோஸில் வந்துட்டு ஒரு சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களோட லுக் வந்துட்டு லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகுது. அப்படிங்கிறதுனாலேயே நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட்லேருந்து நீக்கவும் செஞ்சுருக்காங்க. இதுவுமே வந்துட்டு அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. இவ்வளோ ட்ராபேக் இருந்தாலுமே மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. 2002ல் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு மூவி டெபியூட் ஆக்ட்ரஸாக வராங்க. அண்ட் அப்போது மாஸ் ஹீரோவாக இருந்த விஜயோட நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகுது, பெரிய லெவல் சக்ஸஸ். அண்ட் பிரியங்கா சோப்ரா வந்துட்டு யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய ஒரு கொஷினும் கிளம்ப ஆரம்பிக்குது. யார் இந்த பொண்ணு இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஒரு குட்டான நேமும் வந்துட்டு உருவாக ஆரம்பிக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் படம் என்னதான் தமிழில் கொடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக பாலிவுட் சைடில் போயிட்டாங்க. ஐட்ராஸ் திரைப்படத்தில் அவங்க நடித்த அந்த போல்டான கேரக்டர் வந்துட்டு பின்னாளில் பெரிய பேசும் பொருளாக ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்ட்ரஸ் வந்துட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. புது புது ரோல்ஸ், அதில் தன்னோட யூனிக்னஸையும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2000களோட நடுப்பகுதியில் பிரியங்கா சோப்ரா டாப் ஆக்ட்ரஸஸ் பட்டியலில் வந்துடுறாங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப மக்களுக்கு பிடிச்சி போயிடுது. நல்ல நல்ல கேரக்டராக சூஸ் பண்ணி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட ரோல்ஸ் வந்து வெறும் கிளாமரஸ் மட்டும் இல்லாமல் எமோஷ்னல், டெப்த், இன்டென்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ
இதுல வந்துட்டு ஒரு டர்னிங் பாயிண்ட்டா வந்த ஒரு படம் தான் ஃபேஷன். அந்த படத்துல ஒரு ஸ்ட்ரக்லிங் மாடல் கேரக்டரா நடிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியோட டார்க் சைடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. தன்னோட எய்ம்க்காக அந்த பொண்ணு என்னென்னலாம் பண்றா, எவ்ளோ லோன்லியா ஃபீல் பண்றா அண்ட் ஆம்பிஷியஸான ஒரு பொண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே புடிச்சிருது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக அவங்க நேஷனல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற ஆக்ட்ரஸ் அவார்டையும் வாங்கியிருக்காங்க. அவங்களோட கரியர்ல மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டா வந்த படம் தான் ஃபேஷன். இந்த படத்துல வந்துட்டு இண்டஸ்ட்ரியோட டார்க் சைடு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ரக்லிங் மாடல், அவளுக்கு நிறைய ஆம்பிஷியஸ் இருக்கு, அவளோட ட்ரீம் எப்படி அச்சீவ் பண்றா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் இந்த ஃபேஷன் படம். இந்த படத்துல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே லைக்கபிளா இருக்கு. இந்த படத்துக்காக அவங்க நேஷனல் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை தொடர்ந்து அவங்க காமினி, பர்ஃபி, மேரிகோம் போன்ற படங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு ரொம்பவே அதுக்காக நிறைய எஃபர்ட்ஸும் போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா கிளாமரஸ் ரோல்ல மட்டுமே இல்லாம நிறைய வந்துட்டு கேரக்டர் ஓரியன்டட் ரோல்ஸையும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இதுல வந்துட்டு பர்ஃபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டருக்கு வந்துட்டு பெருசா வந்துட்டு டயலாக்ஸ் கிடையாது. ஃபுல்லாவே வந்துட்டு ஆக்டிங், பாடி லாங்குவேஜ் இதுல மட்டும் தான் அதோட ஃபீலிங்ஸை கன்வே பண்ணணும். ஸோ வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்துட்டு பொதுவா ஆக்டர்ஸ் எடுக்க தயங்குவாங்க. ஏன்னா வந்துட்டு டயலாக்ஸ் கிடையாது. அவங்களோட எமோஷன்ஸை வந்துட்டு ஃபுல்லா பாடி லாங்குவேஜ்ல காட்டணும். கொஞ்சம் வந்துட்டு மிஸ் ஆனாலும் இது வந்துட்டு தப்பா கன்வே ஆயிடும். ஆடியன்ஸ்க்கு பிடிக்காம போயிரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இந்த படத்துல இருக்கு. பட் பர்ஃபிங்கிறதுல வந்துட்டு ரொம்ப அழகாவே, சூப்பராவே நடிச்சு குடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல பிரியங்கா சோப்ராவை தவிர வேற யார போட்டாலும் அந்த கேரக்டர் செட்டே ஆகாதுப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டையும் இந்த படத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி மேரிகோம் படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்காக அவங்க வந்துட்டு நிறையா பாக்ஸிங் ட்ரைனிங் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்காக ட்ரைனிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபிசிக்கலாக ரொம்ப ஹர்ட் ஆகுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருந்துச்சு. அதையும் வந்துட்டு பிரியங்கா சோப்ரா வந்துட்டு ரொம்பவே போல்டாக எடுத்து ட்ரைனிங்லாம் பண்ணி நிறையா எஃபர்ட்ஸ் போட்டு இந்த படத்தையும் அழகாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த 2 படமுமே வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற படம்னே சொல்லலாம். பல ஆக்ட்ரஸ் ஹாலிவுட்ல சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்தப்போ பிரியங்கா சோப்ரா அதையும் பாசிபிள் ஆக்கியிருக்காங்க. அவங்களோட மியூசிக் சிங்கிள் மூலியமா அவங்களுக்கு அமெரிக்காலேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஆரம்பிக்குது. அதுதான் குவான்டிகோ. இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் டெலிவிஷன் சீரீஸாக ரிலீஸ் ஆகுது. இதோட லீட் ரோல் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா தான் பண்ணுறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அமெரிக்கன் டிவி சீரீஸில் ஒரு ஃபீமேல் கேரக்டர் லீட் ரோல், அதுவும் வந்து ஏஷியாவை சேர்ந்த பொண்ணு அப்படிங்கிறப்போ அது பெரிய விஷயமா தான் பார்க்கப்பட்டுச்சு. அந்த சீரீஸில் அவங்க ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராகவே நடிச்சு கொடுத்துட்றாங்க. அதுவும் ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. அதன் பிறகு பே வாட்ச், த மேட்ரிக்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போன்ற பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸும் வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா சோப்ரா ஈவெண்ட்ஸ்லையும் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. மெட் காலா அண்ட் கேன்வாஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போன்ற பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லையும் வந்துட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்களோட ஃபேஷன் சாய்ஸஸ், கான்ஃபிடென்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ் இது எல்லாமே மீடியாவில் ஒரு அட்டென்ஷன் பெற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட போல்டான ஸ்பீச்சும் மீடியாவில் நிறையவே அட்டென்ஷன் பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இந்திய ரெப்ரஸன்டேஷன் குளோபல் லெவலில் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதுவும் அமெரிக்கன் சீரீஸ் அப்படிங்கிறப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பிரியங்கா சோப்ரா நிறையாவே எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க சாதாரண ஒரு ரெட் கார்பெட் செலிபிரிட்டி மட்டும் இல்லாமல் ஒரு குளோபல் மெயின் ஸ்ட்ரீமில் தன்னை வந்துட்டு நிலைநிறுத்திக்கிட்ட ஒரு செலிபிரிட்டினே சொல்லலாம். யுனிசெஃபுடன் பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க பிரியங்கா சோப்ரா. அங்கே அவங்க சைல்ட் ரைட்ஸ் மற்றும் விமன் எம்பவர்மெண்ட்காக குரல் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து சைல்டுக்கு வந்துட்டு எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று ஆரம்பித்து குழந்தைங்க படிக்கிறதுக்கான உதவியும் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் அதை தொடர்ந்து ரீஜனல் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பர்பிள் பெப்பிள் பிக்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணுறது மட்டும் பெரிய நோக்கமாக இல்லாமல் புதுசாக டேலண்டடாக இருக்க ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ் இந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2018 நிக் ஜோனஸோட அவங்களுக்கு மேரேஜும் நடக்குது. இது வந்துட்டு குளோபல் லெவல்லையே பெரும் பேசும் பொருளாக ஆகுச்சு. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் உள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10 வயசு. அண்ட் அதுவே வந்துட்டு பெரிய கான்ட்ரவர்சிக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு. அதையும் தொடர்ந்து அவங்க மேரேஜ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கல்ச்சர் எப்படி இருக்க போகுது, அவங்களோட மேரேஜ் வந்துட்டு எந்த மாதிரிலாம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மீடியா கிட்டேருந்தும் சரி, மக்கள் கிட்டேருந்தும் சரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் ரொம்பவே அழகாக வந்துட்டு அவங்களோட மேரேஜும் இந்தியன் வெர்ஷன்லையும் அண்ட் அவங்களோட கல்ச்சர் வெர்ஷன்லையும் ரொம்ப சூப்பராகவே நடந்துச்சு. அதுவுமே வந்துட்டு ஒரு ஐகானிக் மூமெண்ட்டாக பார்க்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து பிரியங்கா சோப்ரா ஒரு புக்கும் எழுதியிருக்காங்க. அதுதான் அன்ஃபினிஷ்ட். அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க
பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சின்ன வயசுல எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இந்தியால அண்ட் அமெரிக்கால அவங்க வந்துட்டு ஸ்கூல்ல புல்லி பண்ணது. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் ஒரு ஒரு இடத்துல ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணது, அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டா அண்ட் அதுலேருந்து வெளிய வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா அந்த மாரியான விஷயங்கள்லாம் சேர்த்து தான் அன்ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி எழுதியிருக்காங்க. ஸ்டார்ட்டிங் மிஸ் வேர்ல்டா தன்னோட கரியர ஸ்டார்ட் பண்ணி, இப்போ ஹாலிவுட், பாலிவுட்லயும் சரி ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸா தன்னை நிலைநிறுத்தியிருக்காங்க பிரியங்கா சோப்ரா. பாலிவுட் சூப்பர் ஸ்டார், ஹாலிவுட் ஸ்டார், ஆக்ட்ரஸ், ஆத்தர், ஆன்டர்பிரினியர், யுனிசெஃப் அப்படின்னு சொல்லி பல ரோல்ஸ வந்துட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே பிரியங்கா சோப்ரா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. அவங்க மதர் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ஃபுல் பிரையாரிட்டி தன்னோட குழந்தைக்கு தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. எனிவே பிரியங்கா சோப்ராவோட வாழ்க்கை வந்துட்டு நெறைய விஷயங்கள ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் வித்ஸ்டாண்ட் பண்ணாங்க. எவ்ளோ ட்ராபேக்ஸ், பெயின் ஃபீல் பண்ணாலும் திரும்பியும் ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாங்க. இது வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரியா எடுத்துக்க முடியாது. ஒரு சாதாரண செலிபிரிட்டியும் கிடையாது. ஏன்னா, அவங்க குளோபல் ஆம்பிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கப்படுறாங்க. இவங்களோட இந்த இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி உங்களுக்கு எவ்வளோ புடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.